நம்ம எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். ஆரம்பத்திலே வில் சின்ன பையனா இருக்கும்போது அப்சைட் டவுன்ல மாட்டிப்பானே அந்த சீனை காட்டுறாங்க. டெமோகார்கனை பார்த்துட்டு அவனோட டென்ட்ல பயந்து ஒளிஞ்சிட்டு இருப்பான். போக போக சத்தம் அதிகமாயிட்டே போகும். அந்த டெமோகார்கனோட நிழல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். திடீர்னு வந்து டென்ட்டை உடைச்சிட்டு இவனை பார்த்து கத்த ஆரம்பிக்கும். அவன் பக்கத்துல ஒரு ஷாட் கன் இருக்கும். அதை எடுத்து அதை சுட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரம் இருக்கும். அதோட உச்சிக்கு போயிடுறான். அந்த டெமோகார்கன் இவனை பார்த்துட்டு மரத்து மேல ஏற ஆரம்பிக்கும். அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க மரத்துக்கு ஜம்ப் பண்ணுவான். அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போவான். இவனோட பேக் அந்த மரத்துல மாட்டிக்கும். அந்த பேக் இவனோட வெயிட்டை தாங்காம அப்படியே நழுவிரும். அந்த ஹைட்ல இருந்து கீழே விழுந்து மயக்கம் போட்டுடுறான். அந்த டெமோகார்கன் இவனை இழுத்துட்டு வந்து வெக்னா கிட்ட கொடுத்துரும். அப்போ வெக்னா வில் கிட்ட என்ன சொல்லுவானா, நீயும் நானும் சேர்ந்து புதுசா உருவாக்க போறோம் வில்லியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்போ வில் கொஞ்சம் கொஞ்சமா வெக்னாவோட கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் நம்ம முன்னாடி சீசன்லயே பார்த்திருப்போம். இதுக்கு மேலதான் கதையே ஆரம்பிக்குது. இந்த எபிசோடோட நேம் என்னன்னா த கிரால். ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் வீலரோட 3வது பொண்ணு. ஐ மீன் மைக்கோட தங்கச்சி. இந்த பொண்ணை கை குழந்தையா பார்த்திருப்போம். சீசன் 5ல ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துருப்பா. இந்த பொண்ணோட பேரு தான் ஹாலி. பிரேக்ஃபாஸ்டுக்காக பிளேட்லாம் அடுக்கி வச்சிட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஜன்னல் வழியா இவளுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். இவளும் போய் அந்த ஆள்கிட்ட சிரிச்சுட்டே பேச ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல பின்னாடியில இருந்து அவளோட அம்மா கூப்பிட்டே இருப்பாங்க. இவ சுத்தமா அவளோட அம்மாவை கவனிக்கவே மாட்டா. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் வீலர் சத்தமா கூப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்து நீங்க கூப்பிட்டதே நான் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே எல்லாத்தையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வர சொல்றாங்க. ஆளையும் மேல இருக்க ரூம் கிட்ட போய் பிரேக்ஃபாஸ்ட்னு கத்துறா. அதுக்கு மைக் இதோ வரேன்னு சொல்லிட்டு நான்சியோட ரூமை போய் தட்டுறதுக்கு பதிலா ஜாய்ஸோட ரூம்ல போய் தட்டிட்டு இருக்கான். ஜாய்ஸ் உடனே வெளியே வந்து ரூம்குள்ள போய் இப்ப என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. கீழே இருக்க ரூம்ல ஜானத்தனும் வில்லும் தூங்கிட்டு இருக்கானுங்க. ஆளி பிரேக்ஃபாஸ்ட்னு கத்திட்டு போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு லேட் ஆயிருச்சுரா எந்திரின்னு மாத்தி மாத்தி பதறிட்டே எந்திரிக்கிறானுங்க. நீ அலாரம் வைப்ப நான் தூங்கிட்டேன், நான் அலாரம் வைப்பேன் நீ தூங்கிட்டேங்கிற மாதிரியே பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் குளிச்சு ரெடியாகி சாப்பிட்றக்கே போயிருவானுங்க. வீலரோட குடும்பமும் ஜாய்ஸோட குடும்பமும் ஒன்னாதான் இருக்காங்க. காலையில இவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ஏதோ மீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சாப்பாடுக்காக மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த நேரத்துல ஹாலி மட்டும் சாப்பிடாம ஏதோ புக்கை படிச்சுட்டு இருப்பா. அவளோட அப்பா ஏதோ கேட்பாரு, கண்டுக்காம அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. திரும்ப கூப்பிட்டு அந்த டிஷ் எடுத்து இவர் கைக்கு வரக்குள்ள எல்லாருமே எடுத்து காலி பண்ணிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வில்லும் மைக்கும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறானுங்க. கூடவே ஹாலியும் வருவா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ராபினும் நம்ம தலைவன் ஸ்டீவும் ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது எல்லாமே அப்படியே நல்லா தான் போயிட்டு இருக்கும். ராபின் அப்படியே கொஞ்சம் மிலிட்டரி பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பா. அப்சைட் டவுன் கேட் எல்லாத்தையும் மிலிட்டரி கவர் பண்ணி நின்று இருப்பாங்க. அதை பத்தி ராபின் சொல்லிட்டு இருப்பா. மிலிட்டரி பத்தி பேசினால என்னவோ இவங்களோட ரேடியோ ஸ்டேஷன்ல திடீர்னு டவர் கட் ஆயிரும். கனெக்ஷன்லாம் எதுவுமே சரியா வேலை செய்யாது. இந்த பக்கம் டஸ்டின் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். ஸ்டீவ் இதை சரி பண்றதுக்காக டஸ்டின் கூட பேசிட்டு இருப்பான். அதுக்கு டஸ்டின் அவன் கூட எல்லா நேரமும் இருக்க முடியாது சாமி, நீ எப்படியோ ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறான். இவன் ஹெல்ப் ஃபயர் டிஷர்ட் போட்டு வந்ததுக்கு ஆண்டி அவன் கூட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிடுறான். இனிமே நீ இந்த டிஷர்ட்டை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டி அந்த டிஷர்ட்டை கிழிக்கிறான். அந்த நேரத்துல 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போறானுங்க. அப்ப லூக்கஸ் அந்த இடத்துக்கு வருவான். அதுக்கு ஆண்டி அவனை பார்த்துட்டு வந்துட்டான் பாடுறான் நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே கலாய்ச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மைக்கும் அந்த இடத்துக்கு வந்துருவான். லூக்கஸ் அவனை மிரட்டின உடனே டஸ்டினை விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் டஸ்டின்ட்ட பேசுறாங்க. எந்த விதமான சண்டைக்கும் போகாதரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றானுங்க. நம்ம பண்ற வேலைகள்லாம் வெளியே தெரியக்கூடாது, அதனால மறைவா வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அன்னைக்குன்னு பார்த்து டஸ்டினுக்கு பயங்கரமா கோபம் வரும். அப்படியே அங்க சீன் கட் ஆயிரும். ஸ்கூல்லே லவனை தேடுற மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டி இருப்பாங்க. இந்த பக்கம் மிலிட்டரிலாம் சேர்ந்து லவனை தேடுறாங்க. அப்போ அவ காட்டுக்குள்ள ஓடிட்டு இருப்பா. அவளை விரட்டிட்டு வந்து புடிச்சிடுறாங்க. அதுல ஒரு ஆபீசர் நீ ரொம்ப வேகமா தான் ஓடுறன்னு சொல்லிட்டு அந்த பாடியை திருப்பி பாக்குறான். பார்த்தா அது லவனே கிடையாது. மிலிட்டரி இந்த முறையும் ஏமாந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சேஃபான இடத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. திரும்ப அந்த வெக்னா வந்தா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணுவா. அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூட ஜாய்ஸும் ஹாப்பரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவளோட ட்ரைனிங் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சொட்டத்தலை என்ன காட்டுவானுங்க. இவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும். ஹாக்கிங் ஸ்கூல்ல இருக்க இவங்க டீமுக்காக வெளியூர்ல இருந்து சப்ளை பண்ணிட்டு இருப்பான். ஐ மீன் ஸ்மக்லிங் பண்ணுவான். இப்போ ஹாக்கிங் ஸ்கூல்ல யார் வரணும்னாலும் ஆர்மியோட பர்மிஷன் இருக்கணும். இவனை செக் பண்ணிட்டு அப்புறம் உள்ள விட்டுறாங்க. அப்படியே சீன் கட் ஆகி அந்த பக்கம் பார்த்தா ரேடியோ ஸ்டேஷன்ல என்ன ப்ராப்ளம் ஆச்சோ சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜானத்தனுக்கு ஸ்டீவை பார்த்து கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த ரேடியோ ஸ்டேஷனோட டவர் கிட்ட போயிடுறாங்க. அங்க இருந்து இவங்க மேல ஏறணும். வாடா நீயா நானான்னு பாத்திரலாம்னு சொல்லிட்டு டவர் மேல ஏறதுக்கு பிளான் போடுறானுங்க. அதுக்கு முன்னாடி அங்க இருக்க கரண்ட் சப்ளைவை கட் பண்ணணும். ஸ்டீவ் போய் கரண்ட் கனெக்ஷனை கட் பண்றான். அந்த கேப்ல ஜானத்தன் மேல ஏற ஆரம்பிக்கிறான். உடனே ஸ்டீவ் அவனை பார்த்துட்டு போட்டிக்கு இவனும் மேல ஏற ஆரம்பிக்கிறான். 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டு மேல ஏறிட்டு இருக்கானுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேரும் மேல வந்துருவானுங்க. மேல வந்ததுக்கு அப்புறம் ஜானத்தன் அங்க கட் ஆயிருக்க கனெக்ஷனை ஜாயின் பண்ணிடுறான். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு 2 பேர் கீழே பாக்குறானுங்க. 2 பொண்ணுங்களும் அங்க இருக்க மாட்டாளுங்க. என்னோட இதுல வேஸ்டா போச்சான்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்கி போறானுங்க. அங்க பார்த்தா நம்ம சொட்டத்தலையும் இருப்பான். அவன் கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுத்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ரொம்ப
ரொம்ப மெயினான இன்ஃபர்மேஷனை இவன் தான் கொண்டு வருவான். எந்த டைமிங்க்கு கரெக்டா ஆர்மிலாம் அப்சைட் டவுனுக்குள்ள போவாங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்து இவங்க கிட்ட சொல்லிடுவான். ராபினும் அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சுப்பா. அப்படியே சீன் இங்க கட் ஆகி டஸ்டினை காட்டுவாங்க. அவன் ஸ்கூல்ல இருக்க ஒரு லேப்குள்ள போய் பாம்பு எடுத்துட்டு வந்துருவான். மைக்கு வெல்லு லூக்கஸ்லாம் சாப்பிட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு டஸ்டினுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டஸ்டின் அந்த இடத்துக்கு வந்துருவான். உடனே டஸ்டின் அங்க வந்துட்டு யாருக்கு பைத்தியம் பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அவனுங்க எல்லாரும் உடனே மழுப்புறானுங்க. அட காலையில அவன் கூட ஆண்டி ஒருத்தன் சண்டை போட்டானே அவனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உழப்புறானுங்க. அந்த நேரத்துல ரேடியோல இருந்து இவங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். ராபின் இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி அப்சைட் டவுன் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் சொல்லுவா. அது இந்த பக்கம் இருக்க மைக் குரூப்புக்கும் அந்த பக்கம் இருக்கிற ஹாப்பரோட குரூப்புக்கும் போய் சேரும். ராபின் சொல்றது எல்லாத்தையும் நோட் பண்ணி பேப்பர்ல எழுதுறாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பர் இன்னைக்கு நைட் கிரால் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு 11 நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹாப்பர் நீ எப்பவும் போல வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் அவங்களோட சீக்ரெட்டான இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் அவங்க கிராலுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஒரு மேப்பை வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணிப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மைக் அவங்களோட டீம்ல மேப்பை வச்சு சொல்லி தரா. ஐ மீன் பிளான் படி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கூட்டத்துல ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருங்கிற மாதிரி ஸ்டீவுக்கும் டஸ்டினுக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுவானுங்க. ஸ்டீவ் அந்த வெக்னா செத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஏதோ ஜெயிச்ச விளையாட்ட திரும்பி விளையாடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இது வரைக்கும் பிளான் பண்ணி 30 கிரால் போயிட்டோம். இது வரைக்கும் அந்த வெக்னா நம்ம கண்ணுக்கு படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க டஸ்டின் அவனுக்கு குறைஞ்சபடி இல்ல, அதே மாதிரி தான் இவனும் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மைக்கு லூக்கஸும் அவனுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. நம்ம போடுற பிளான்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம தலைமை ஸ்டீவும் ஏதோ சொல்லிட்டே இருப்பான். நம்ம போடுற பிளான்லாம் வேலைக்கு ஆகாது, இது வரைக்கும் போட்ட பிளான் வேலைக்கு ஆகல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே இருக்கான். அந்த பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வெக்னா நம்ம கண்ணுக்கு படவே இல்லை, கண்டிப்பா செத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் இவனுங்க எல்லாரும் கிராலுக்கு ரெடி ஆயிருவானுங்க. கிரால்ல கண்டிப்பா ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருப்பானுங்க. அந்த நேரத்துல வில்லுக்கு ஏதோ ஆகும். அந்த நேரத்துல அவன் அப்படியே பதட்டமா தனியா நடந்து போய் அப்படியே வானத்தை பாக்குறான். வானம் இவனுக்கு அப்படியே சுத்துற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் மெதுவா சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு ரொம்ப ஸ்பீடா சுத்த ஆரம்பிக்கும். அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி போயிருவான். மத்தவனுங்களாம் வந்து இவனை பிடிச்சி என்ன ஆச்சுன்னு கேக்குறானுங்க. ஒருவேளை இது வெக்னாவோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறானுங்க. வில்லு அதுக்கு இல்ல தெரியல, இது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவனுங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த நேரத்துல பெல் அடிச்சிரும். பிளானிங்கான டைமும் முடிஞ்சிரும். அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானுங்க. அப்படியே சீன் கட் ஆகி ஹாலியை காட்டுறாங்க. ஹாலி ஒரு விளையாட்டு சர்க்கஸ் மிஷின் மேல படுத்திருக்கா. அவளோட ஃப்ரெண்டு மெதுவா அப்படியே சுத்த ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல குண்டன் டெரிக் ஒருத்தன் வந்து ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சிருவான். இவளுக்கு அப்படியே பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிச்சிரும். வானத்தை பார்த்து படுத்திருந்தனால வானம் சுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் டைம் முடிஞ்சிடும், எல்லாரும் போயிருவாங்க. ஹாலி மட்டும் திடீர்னு திரும்பி யாரையோ பார்த்து பேசிட்டு போயிட்டே இருக்கா. அவளோட கிளாஸ் டீச்சர் என்னன்னு தெரியாம பின்னாடியே போய் பாக்குறாங்க. அவங்க பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹாலி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. இவங்களால சுத்தமா நம்ப முடியல, ஏன்னா அந்த இடத்துல யாருமே கிடையாது. அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆகி ஒரு லேப்குள்ள மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் போறானுங்க. நேரா போய் டாக்டர் கேன்னு ஒருத்தி இருப்பா, அவ கூட பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி எங்களால அந்த 11 பண்ண பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றான். நீங்க கண்டிப்பா இந்த ஜென்மத்துல பிடிக்க மாட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. இவங்க இருக்கிறது ஒரு லேப்ல இருக்காங்க. அது எங்க இருக்குன்னா அப்சைட் டவுன்ல இருக்கு. கொஞ்சம் இல்ல, ரொம்ப டேஞ்சரான ஏரியா தான். கேர்ளுக்காக ஹாப் ரெடி ஆகுறாரு. கூட 11 வரேன்னு சொல்றா. ஆனா ஹாப் அவரை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இல்ல, முடியாதுன்னு சொல்லி மறுத்துறாரு. அதுக்கப்புறம் சீக்கிரட்டா ஒரு பேக் இருக்கும், யாருக்கும் தெரியாம வச்சிருப்பாரு, அதை எடுத்துட்டு போவாரு. சீன் கட் ஆகி அப்படியே ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க ஆண்டி அவனோட இடத்த திறந்து பாக்குறான். உள்ள பாம்பு இருக்கும், அதை பார்த்து பயந்துடுறான். அங்க பக்கத்துல நின்று இருந்தவன் அது வெறும் விஷப்பாம்பு தாண்டான்னு சொல்லிட்டு இவனை கலாய்ச்சிடுறான். எல்லாரும் இவனை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டோர்ல ஹெல் ஃபயர் அப்படின்னு எழுதி இருக்கும். இந்த வேலையை டஸ்டின் தான் பார்த்திருப்பான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. விஷம் இல்லாத பாம்பை பார்த்து இவ்வளவு பயப்படுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்க்கிறானுங்க. இவனுக்கும் ஒரே அசிங்கமா போயிடும். டஸ்டினை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான்.